ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க டாக்டர் ஷேஃப் விகே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கிரீன் டீ தான். அதோட தேயிலை அதை வந்து ப்ராசஸ் பண்ண கிரீன் டீ இது. இதோட கிரீன் டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்றேன். அதை எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா தண்ணி வச்சு நான் கொதிக்க வைக்கிறேன் தண்ணியை. இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரீன் டீ வந்து போடணும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கிறேன், ரொம்ப ஹெல்த்தை வந்து பார்க்கல, உடம்பு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ சாப்பிட்டாலே இட் இஸ் வெரி குட் ஃபேட் பர்னர். வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் க்ரீன் டீங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபீல்டு ஃபார்மில் எடுத்த க்ரீன் டீ, அதை ப்ராசஸ் பண்ண க்ரீன் டீ தான் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கசப்புத்தன்மை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சுகர், சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிட்டர்னஸ் இருக்கும், கசப்புத்தன்மை இருக்கும். கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து ஸ்லிம்மாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் க்ரீன் டீ வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. இதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனி போட்டு நீங்கள் ஹனி யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் டீயை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே.